ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி தான். இது ரொம்ப ஒரு கருப்பு உளுந்துனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கஞ்சி, அருமையான கஞ்சி, டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்க நம்ம ஒரு 30+ அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்தே சாப்பிட்டாலுமே எலும்புகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி கிடைக்கும். இதில் கால்சியம், பாஸ்பரஸு, அயன் கண்டென்ட்டு நிறைய இருக்குது, ஃபைபர் கூட இருக்குது. கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். இது கருப்பு உளுந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதனால் கருப்பு உளுந்து தோலோட முழு உளுந்து எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரைன் பண்ணிட்டு மண் சட்டியில் சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம கருப்பு உளுந்து ட்ரை ரோஸ்ட் ஆகி வர்றது தெரியணுங்கிறதுக்காக ஒரு 2-3 ஸ்பூனுக்கு உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கருகிடாமல் நல்லபடியாக ரோஸ்ட் ஆகிறதுக்காக தான் அந்த வெள்ளை உளுந்து சேர்க்குறது. அப்போ உங்களுக்கு அந்த வெள்ளை உளுந்து கலர் நிறம் மாறும்போது நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து மாற்றிக்கலாம். இதில் நிறைய சத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய குழந்தைங்க, வளர குழந்தைங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ண சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை கூட இந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு கொடுப்பாங்க பெண் குழந்தைங்களுக்கு. இடுப்பு எலும்பு, கர்ப்பப்பை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. யூட்ரஸோட இதெல்லாம் நல்லாயிருக்கும், பலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நிறையா செய்வாங்க. இப்போ இருக்கிற அம்மா எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு தெரியாதனாலையும், நிறைய ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் செஞ்சு கொடுக்க முடியறதில்ல. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் நேரம் குழந்தைங்களுக்கு டிஃபனே சாப்பிட்டு போகலைன்னா கூட இது ஒரு இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் பண்ணி வச்சுட்டு அதை கலந்து கொடுத்தாலே போதும். இதில் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். நான் தேங்காய் பூ தான் கடைசியில் சேர்த்துருப்பேன். அது எப்படி பண்ணிகிட்ருக்குதுன்னு பாருங்கள். ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு அந்த வெள்ளை உருட்டு உளுந்து கலர் மாறி இருக்கிறது தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நல்ல மனம் வரும். அதுலேயும் கண்டுபிடிச்சிக்கலாம். பிக்னஸாக இருந்ததுன்னா இந்த வெள்ளை உளுந்து மாறுறது தெரிஞ்சுக்கலாம். இதை வேறு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் இப்போ அரிசி ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் பொன்னிறமாக வறுக்கணும். இதில் நம்ம ஆப்ஷனல் தாங்க ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏலக்காயும் உடம்புக்கு நல்லது தான். இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே ஹெல்தி தான். ஏலக்காய் நான் 10-12 சேர்த்துருக்கேன். நல்ல வாசம் பிடிக்கும் நம்ம வீட்டில் அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா அரிசியும் நல்ல பொன்னிறமாயிடுச்சு. அதோட ஏலக்காயும் நல்ல இதாக இருக்கும். நான் தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 10-15 பாதாம் இதுவும் முந்திரி பருப்பும் சேர்ப்பேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அரிசியும் உளுந்தும் மட்டும் போட்டாலே போதும். பாதாமும் முந்திரியும் ஒரு 15 மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்து பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் நல்ல ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே பூச்சி பிடிக்காமல் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா வறுத்து தான் செய்கிறோம். பயம் இல்லாமல் செஞ்சு வச்சுக்கோங்க ப்ரீமிக்ஸை. இப்போ பாதாமும் முந்திரியும் நல்லா வறுபடட்டும். எல்லாமே எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறோம். அது அந்த மாதிரி வறுத்துட்டு இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அரிசி எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கலாம். இது இதுலேயும் உங்களுக்கு சத்துக்கள் தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நமக்கும் சாப்பிட்லாம் தான். என்ன யூரிக் ஆசிட் ப்ளட்டில் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. போன் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இடுப்பெலும்புக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு. இதை நம்ம நல்லா ட்ரையாக இருக்கிற நல்லா தொடச்சிட்டு மிக்சியில் தண்ணியே இல்லாமல் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த தருதருமே இருக்காது. அப்படி ஒரு வேளை உங்கள் மிக்ஸி ரொம்ப நைஸாக அரைக்காதுன்னு நினச்சிங்கன்னா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சலித்த இதை கூட நம்ம தனியாக கஞ்சி மாதிரி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ப்ரீமிக்ஸாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த நெருடல் இல்லாமல் அவங்க சாப்பிடுவாங்க. இது நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனில் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதை அரை டம்ளராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக கட்டி இல்லாமல் கரைக்க முடியும். எந்த பபிள்ஸோ கட்டியோ இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. வேற ஒரு நல்ல பேனில் தண்ணி ஒரு 2-3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு வச்சுட்டு அதில் இந்த கரைச்ச மிக்ஸு அதுக்கு தண்ணி ரொம்ப கொதித்து வர வேண்டாம். சூடு மாதிரி ஆகி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வருமில்ல தண்ணி, அந்த பக்குவத்தில் ஊற்றி கைவிடாமல் கிளறும்போது வெந்து வந்துடும். இப்போ நான் ஒரு கருப்பட்டி நம்ம வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துறேன். கம்மியாக இருந்தால் போதிங்க. அதனால் இந்த சைஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா மண்டை வெல்லம் அதை கூட நீங்கள் துருவி சேர்க்கலாம். கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த கருப்பட்டி போடும்போது கருப்பட்டியும் உடம்புக்கும் இடுப்பு எலும்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக மாறிடும். மனமும் வீடு முழுக்க உங்களுக்கு அந்த அரோமாவே செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதோடவே நம்ம இப்படியே சர்வ் பண்ணலாம்.
இதில் வந்து தேங்காய் பால் தேங்காய் பூ நான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் கூட அரைச்சி விடலாம், குழந்தைங்க சாப்பிடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து கூட அவங்களுக்கு கலந்து கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பாக இந்த ப்ரீமிக்ஸும் இந்த உளுந்து கஞ்சியும் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் குடிங்க. ஹெல்த்தியாக இருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட நான் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. அட்டகாசமான கஞ்சிங்க, கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.